இன்றைய வேத வசனம் சங்கீதம் 91:11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக என்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். ஆம், கர்த்தர் நம்மை அனுதினமும் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்களை எப்போதும் காத்துக் கொண்டிருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் காக்கிறார், பிரயாணத்தில் காக்கிறார், உறங்கும் போது காக்கிறார், அமர்ந்திருக்கும் போது காக்கிறார், நடக்கும் போது காக்கிறார். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். வேதத்தில் அப்போஸ்தலர் 12 பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கால்களில் 2 சங்கலிகளுடன் காவலுக்கு 2 காவலர்களையும் வைக்கப்பட்டு தப்பிக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தார். கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்த பேதுருவுக்கு தேவனுடைய கரமும் இரக்கமும் கிருபையும் பேதுருவின் மேல் இருந்ததினால் கர்த்தர் ஒரு தூதனை கொண்டு பேதுருவை விடுவித்தார். மேலும் பேதுரு சொல்லுகிறார், என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு வியாதியின் பிடியில் சிறைப்பட்டு, கடனில் சிறைப்பட்டு, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிறைப்பட்டு அகப்பட்டு தப்பிக்கொள்ள முடியாமல் இருப்பீர்களானால் உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, அதிலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கும் காக்கும்படிக்கும் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.